இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அவர் திருக்குறளையும் மொழிபெயர்ப்பாரு. என்ன வேணாலும் ஆட்டம் போடுவார், என்ன வேணாலும் பாட்டு பாடுவார், எல்லாம் நடிப்பார், எல்லாம் டான்ஸ் ஆடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது சார். தேர்தல் நிக்கிற ஒரு சுயேட்சை கூட நான் ஜெயிப்பேன்னு தான் சார் சொல்றேன். 5 ஓட்டு கூட வாங்க முடியாத நான் ஜெயிக்க போறேன்னு தான் சொல்றேன். ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தானே தெரியும் அவனுடைய நிலைமை. சார் சில பேர் அங்க இருக்கிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. வெளியே போகணும்னு நினைக்கிறவனும் பேசலாம், அல்லது குட்டி கல்டா பண்ணணும்னு நினைக்கிறவனும் பேசலாம். ஆனால் எங்களுடைய கூட்டணியில் இருந்து நாங்கள் யாரையும் விழுவதாக இல்லை, யாரும் போக மாட்டாங்க. அவங்க எங்களோடு இருந்தால்தான் அவர்களுக்கு வெற்றி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். வேற எங்க போனாலும் யாருக்கும் எந்த சீட்டும் கிடைக்காதுன்னு அவங்க தெரியும்.